இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ட்ரோன்ஸ், சூப்பர் கார்ஸ்லேருந்து சேட்டலைட்ஸ் வரைக்கும் இந்த எல்லா டெக்னாலஜியும் உருவானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், பிசிபி ஷார்ட் ஃபார்முக்கு. இந்த பிசிபி டெக்னாலஜி 1936 பால் ஹைஸ்லர்ன்ற சயின்டிஸ்டால் உருவாக்கப்பட்டது. அண்ட் அந்த சமயத்தில் இந்த பிசிபி மொத்த டெக்னாலஜி உலகத்தையுமே புரட்டி போட்டுச்சு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிசிபி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டிவி சர்க்கியூட்டை பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாகவும் குழப்பமாகவும் இருக்குதுன்னு சொல்லி. இந்த சர்க்கியூட்டை ரிப்பேர் பண்ணுறது மட்டும் கிடையாது, ரெடி பண்ணுறதே அந்த காலத்தில் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. அண்ட் இன்றைக்கி இருக்கிற 55 இன்ச்சு ஸ்லிம் டிவியெல்லாம் இந்த டெக்னாலஜியை வச்சு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இந்த சர்க்கியூட்டை எப்படி பிசிபி ரொம்ப சிம்பிளாக ஆக்குச்சு? அதை தெரிஞ்சுக்க நம்ம பிசிபியோட பேஸ் டெக்னாலஜியான பிரிண்டர்ஸை பற்றி பார்க்கணும். என்னதான் 1936 இருந்தாலும் அந்த சமயத்துலேயும் பிரிண்டர்ஸோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. சொல்லப்போனால் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மினி பிட்ஸ்னு. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மினி பிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் பேப்பரில் ஒரு என்டையர் 16 மார்க்குமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1936 இருந்த பிரிண்டர்ஸாலையும் கூட அந்த அளவுக்கு ஹை டீட்டெயில்டு பிரிண்ட்ஸை ரொம்ப சின்ன இடத்துல பண்ண எபிலிட்டி இருந்தது. ஸோ பால் ஹைஸ்லர் என்ன நினச்சாருன்னா, இந்த அளவுக்கு துல்லியமான பிரிண்டிங் டெக்னாலஜியே நம்ம ஒரு சர்க்கியூட் ரெடி பண்ண யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. பிரிண்டர்ஸ் எல்லாமே லிக்விடான இங்கை யூஸ் பண்ணுது. பட் நம்ம ஒரு சர்க்கியூட்டை பில்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல், காப்பர் மாதிரியான ஒரு சாலிட் கண்டக்டிவ் மெட்டீரியல் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதை அவர் ஒரு ஸ்மார்ட்டான வழியில் ஓவர் கம் பண்ணார். ஸோ இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவர் கிளாட் போர்டுன்ற ஒன்றை ரெடி பண்ணார். ஸோ இந்த கிளாட் போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய டாப் சர்ஃபேஸில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற ஒரு மெட்டலில் ஒரு பிளேட்டை செஞ்சு ஒட்டிட்டு அதுக்கு பாட்டமில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாத ஒரு பிளேட்டை ஒட்டிடுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காப்பர் பிளேட்டையும் ஃபைபர் கிளாஸ் போர்டையும் அட்டாச் பண்ணி செய்கிற ஒரு போர்டை கிளாட் போர்டு அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஸோ இது மாதிரி அந்த கிளாட் போர்டை ரெடி பண்ணிவிட்டு அதோடைய காப்பர் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவருக்கு என்ன தேவையோ அந்த சர்க்கியூட்டை ஒரு டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை இந்த கிளாட் போர்டு மேலே ஒட்டிட்டார். கரெக்டாக இந்த சர்க்கியூட்டோட டிசைன் பிரிண்ட் அவுட்டை மட்டும் ஒட்டிட்டார். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த கிளாட் போர்டு பார்க்க டேட்டூ ஒட்டின ஒரு போர்டு மாதிரி லுக்கில் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த போர்டை எடுத்து ஃபெரிக் குளோரைடு அப்படின்ற ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ணார். இந்த ஃபெரிக் குளோரைடுக்கு ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா, இந்த ஃபெரிக் குளோரைடு காப்பர் மேலே டேரெக்டாக பட்டுச்சுன்னா அது காப்பரை அப்படியே கரைச்சி எடுத்துரும். ஸோ இந்த போர்டை அவர் அந்த ஃபெரிக் குளோரைடு டிப் பண்ணப்போ பிரிண்ட் அவுட் ஒட்டாத மற்ற ஏரியாவில் இருக்க எல்லா காப்பரையும் அது கரைச்சி எடுத்துருச்சு. ஸோ ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த போர்டை அந்த கெமிக்கல்லேருந்து எடுத்து பார்க்கும்போது பிரிண்ட் அவுட் ஒட்டின அந்த டிசைன் அப்படியே காப்பரில் அந்த கிளாட் போர்டு மேலே இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. ஸோ காப்பரில் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கிற இந்த சின்ன போர்டை வச்சு இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய திக்கான ஒயர்ஸ் வச்சு பண்ண சர்க்கியூட்ஸ் எல்லாத்தையும் கைக்கு அடக்கமான ஒரு சர்க்கியூட்டை பால் ஹைஸ்லர் ரெடி பண்ணிட்டார். அண்ட் இதுக்கப்புறம் இந்த போர்ட்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ணி அதில் கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ் போன்ற எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை இன்சர்ட் பண்ணி அதை சால்டரும் பண்ணிட்டார். ஸோ இதனால் ஒரு ஃபைனலைஸ்டு சர்க்கியூட் அவருக்கு கிடச்சிது. அண்ட் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்குற எல்லா பிசிபிஸ்லேயுமே பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பெயிண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. என்னதுன்னா, இது மாதிரி இந்த கெப்பாசிட்டரில் வச்சு நம்ம சால்டர் பண்ணும்போது அந்த சால்டர் மற்ற காப்பர் லைனில் தான் பட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டால் அது சர்க்கியூட்டை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இந்த பச்சை கலர் பெயிண்ட் ஒரு சால்டர் ரிப்பலண்ட். அது சால்டர் பட்டாலும் மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாமல் தள்ளி விட்டுரும். ஸோ அதனால தான் நிறைய பிசிபிஸ் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ப்ளூ கலர்ஸில் கூட இந்த ரிப்பலண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் அண்ட் டிரான்சிஸ்டர் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அது தனி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பிரிண்டிங்கை வச்சு உருவாக்குன ஐடியாவை வச்சு பால் ஹைஸ்லர் இன்றைக்கி நம்ம உலகத்தையே மாற்றிருக்காரு. பெரிய பெரிய பில்டிங் சைஸில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இந்த ஒரு சின்ன ஐடியாவை வச்சு. ஸோ மேபி அடுத்த ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா உங்கள் மைண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப யூனிக்காக எப்பவுமே க்யூரியஸாக யோசிச்சிட்டே இருங்க. அண்ட் இது மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.